பெட்ரோலை சிக்கனமா பயன்படுத்துங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்கு தங்கத்தை வாங்காதீங்கன்னு பிரதமர் சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன சந்தேகம் தெரியுமா? பெட்ரோல் விலை ஏறப்போகுதா அப்படிங்கிறது தான். ஆமா, அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம், கடந்த 2 மாதங்களா இந்த தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் எதுவுமே பேசலையே, இப்போ பெட்ரோல் சிக்கனத்தை பத்தி பேசுறாரே, தங்கம் வேற வாங்க வேணான்னு சொல்றாரே, ஏன்னு கேக்குறாங்க. உண்மையிலேயே தங்கத்துக்காக நம்ம நாட்டில இருந்து எவ்வளவு பணம் வெளிநாடுகளுக்கு போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா, தங்கம் வாங்க ஒரு நிமிஷம் யோசிப்போம். ஆனா நம்ம இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறது ஒரு சென்டிமெண்ட். இதுக்கு உள்ள இருக்க விஷயங்கள் என்ன? பெட்ரோல் டீசல் விலை எந்த அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு? வாங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்கலாம். முதல்ல தங்கம் பத்தின சில அதிர்ச்சியான செய்திகளை பார்க்கலாம். உலகத்திலேயே இந்தியாவுக்கு தான் தங்க பசி அதிகம். ஆனா இங்க தங்க சுரங்கங்கள் இல்ல. அதனால எந்தெந்த நாடுகள்ல இருந்து நம்ம வாங்குறோம், எவ்வளவு பணம் அவங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல சுவிட்சர்லாந்து. நம்ம நாட்டோட 40% தங்கம் இங்க இருந்து தான் வருது. கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 2.10 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தை இவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அடுத்தது ஐக்கிய அரபு அமீரகம். துபாயில இருந்து சுமார் 1.50 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கம் வருது. அடுத்தது தென்னாப்பிரிக்கா, கானா, இங்க இருந்து 80,000 கோடி அளவுக்கு தங்கம் வருது. மொத்தமா பார்த்தா வருஷத்துக்கு 5.5 லட்சம் கோடியில இருந்து 6 லட்சம் கோடி வரைக்கும் நம்ம டாலர்ல செலவு பண்றோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த பணத்துல பாதியாவது இருந்தா இந்தியாவில் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்ற முடியும்? அதனால ஒரு சின்ன கம்பேரிசன் ஒன்று பண்ணலாம். தங்கத்துக்காக நம்ம எவ்வளவு பணத்தை வெளியில கொடுக்கிறோம், அதே மாதிரி கச்சா எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருட்களுக்காக எவ்வளவு பணம் இந்தியால இருந்து வெளியில போகுது அப்படின்னு பார்க்கலாம். தங்கத்துக்கான செலவு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இப்ப நம்ம பார்த்த மாதிரி 6 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு. அதே எரிபொருளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு 15 லட்சம் கோடி ரூபாயில இருந்து 18 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆகுது. பிரதமர் இப்படி பேசின உடனே எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பிப்ரவரி 28 தான் ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் போரை தொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 மாத காலத்திற்கும் மேலாகிவிட்டது. இதுவரைக்கும் பிரதமர் மோடி பேசாம தானே இருந்தாரு. அரசாங்கம் தரப்புல என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அரசாங்கம் தன்னால முடிஞ்ச வரைக்கும் வரியை குறைச்சாங்க. அதுதான் அப்போதைக்கு அவங்களால பண்ண முடிஞ்சது. கடந்த 2 மாசமாவே பாத்தீங்கன்னா இந்தியா தேர்தல் மோட்ல இருந்தது. இந்த சமயத்துல பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலும் சரி, தங்கம் வாங்காதீங்கன்னு சொன்னாலும் சரி, அது நேரடியா தேர்தல் முடிவுகளை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் பேசல. இங்க எல்லாமே அரசியல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, அதுதான் உண்மை அப்படின்னா அது தொடர்பான செய்திகளை நம்ம பார்க்கணும் இல்லையா? கச்சா எண்ணெய் விலை பிப்ரவரி கடைசியில ஒரு பீப்பாய் $69 இருந்தது. அது $100 தாண்டி எத்தனையோ நாட்கள் ஆயிற்று. ஆனா பெட்ரோல் டீசல் விலை ஏறல. ஏன்? அந்த கேள்வியை நம்ம கேட்கணும். தேர்தல் முடிஞ்சிருச்சு, முடிவுகளும் வெளிவந்துருச்சு. இனிமேல் உண்மையை மக்கள் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்களால நஷ்டத்தை தாங்க முடியாது, விலை ஏறது உறுதி அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் பிரதமரோட பேச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, புள்ளி விவரப்படியே பார்க்கலாம். பிப்ரவரி மாசம் எப்படி இருந்தது, மே மாசம் வரைக்கும் இந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை $69 இருந்த போது பெட்ரோல் விலை லிட்டருக்கு $100. அதே கச்சா எண்ணெய் $120 தாண்டின பிறகு பெட்ரோல் விலை நியாயமா $130 தாண்டி இருக்கணும் அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா. ஆனா கடந்த 2 மாசமா விலையை ஏத்தாம இருந்ததுனால அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட மொத்த நஷ்டம் சுமார் 1.2 லட்சம் கோடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க கணக்குப்படி பார்த்தாலே ஒவ்வொரு நாளும் 1800 கோடி ரூபாய் இந்த நிறுவனங்களுக்கு நஷ்டம். இதனாலதான் முதற்கட்டமா பெட்ரோல் சிக்கனம் அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் முதலா பயன்படுத்துறாரு. பிரதமர் பேசின உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த சில நாட்கள்ல பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் $5 இருந்து $10 வரைக்கும் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தங்கம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்றது மூலமா டாலர் கையிருப்பை காப்பாத்தி பெட்ரோல் விலையை ஓரளவாவது கட்டுப்படுத்தணும்னு அரசாங்கம் நினைக்குது. ஒருவேளை மக்கள் தங்கம் வாங்குறத குறைச்சா அந்த டாலரை வச்சு அரசாங்கம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மானியம் கொடுக்கலாம். அரசாங்கம் என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த 6 லட்சம் கோடின்னு ஒரு கணக்கு சொன்னோம் இல்லையா, இந்த பணம் டாலரா மற்ற நாடுகளுக்கு போகாம நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும்.
அதை வச்சு இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறினாலும் கூட நம்ம வாங்கி சமாளிக்கலாம். அதனால இந்த தங்கத்துக்காக நம்ம வெளிநாடுகளுக்கு கொடுக்கிற பணத்தை கச்சா எண்ணெய் வாங்க பயன்படுத்தலாம், உள்நாட்டில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்ல வர்றாங்க. ஆனாலும் இந்த தேர்தல் காலங்கள்ல விலையை ஏத்தாம வச்சிருக்கிறதும், தேர்தல் முடிந்த பிறகு பெட்ரோல் டீசல் விலைகளும் ஏத்துறது பார்த்தாக்க இது முதல் முறை இல்ல. நம்ம கொஞ்சம் வரலாற்றை திருப்பி பார்த்தா இது ஒரு தொடர் நிகழ்வு அப்படிங்கிறது புரியும். 2019 நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கலாம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல பொது தேர்தல் நடந்துச்சு. மே 19, 2019 அன்னைக்கு கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் 30 நாட்கள் பெட்ரோல் விலையில எந்த மாற்றமும் இல்ல. வாக்குப்பதிவு முடிஞ்ச அடுத்த நாளே, அதாவது மே 20 அன்னையில இருந்து விலை ஏற தொடங்குச்சு. அடுத்த 9 நாட்கள்ல பெட்ரோல் லிட்டருக்கு 83 பைசாவும் டீசல் 73 பைசாவும் உயர்ந்துச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா 2021 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உட்பட 5 மாநிலங்கள்ல நடந்துச்சு. மார்ச், ஏப்ரல் 2021 தேர்தல் நடந்தப்போ சுமார் 18 நாட்கள் விலையில எந்த மாற்றமும் செய்யப்படல. தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு மே 4ஆம் தேதியிலிருந்து விலை ஏற தொடங்குச்சு. அன்னைக்கே பெட்ரோல் விலை 15 பைசாவும் டீசல் 18 பைசாவும் உயர்ந்துச்சு. அது வெறும் ஆரம்பம் தான். அதுக்கு பிறகு தொடர்ச்சியான விலை உயர்வு, கடைசியா பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டிடுச்சு. இப்போ இந்த 2026ல இருக்க சூழலை அப்படியே நம்ம 2022ல பொருத்தி பார்க்க முடியும். அப்பவும் 5 மாநில தேர்தல்கள் நடக்குது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்கள் அந்த சமயத்துல தான் சரியா பிப்ரவரி மாசத்துல 2022ல ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் போர் தொடங்குது. போர் தொடங்கி இதே மாதிரி தான் கச்சா எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனா இங்க பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லை. மார்ச் 10ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியில வருது. அதுக்கு பிறகு சரியா 11 நாட்கள் கழித்து தொடர்ந்து 9 முறை பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்பட்டுச்சு. பிப்ரவரி 2026ல கச்சா எண்ணெயோட விலை $69. மார்ச் 20ல போர் பதற்றத்தால பெட்ரோல் விலை ஒரு 2 ரூபாய் உயர்ந்துச்சு. அதுக்கு பிறகு தேர்தல் காலகட்டம் அப்படின்றதுனால விலையில எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை $120 தாண்டிடுச்சு. தேர்தல் முடிஞ்சிருச்சு, முடிவுகளும் வந்துருச்சு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இனிமேல் அரசியல் ரீதியா எதுவும் இல்லை. அதனால இனிமேல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை எப்ப வேண்டுமானாலும் எதிர்பார்க்கலாம். இது பற்றி சொன்னா உடனடியா நாட்டு பற்று இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நாட்டு பற்று இருக்குதா இல்லையான்னு பார்த்தெல்லாம் யாருக்கும் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்துறது இல்ல. எல்லாருக்கும் ஒரே விலை உயர்வு தான். அதனால அந்த கசப்பான உண்மையை எதிர்கொள்ள எல்லாம் தயாராக வேண்டியதுதான். விலை உயர்வு பற்றிய அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற இந்தியா மாதிரியான ஒரு நாட்டை நிர்வாகம் செய்யறது சாதாரண காரியம் இல்ல. இங்க அரசியல் அப்படிங்கறத தாண்டி நிர்வாகத்துல பல சிக்கல்கள் இருக்கு. ஆனா மக்களாகிய நம்ம என்ன செய்யறோம்? நாம என்ன பொறுப்பெடுத்துக்கிறோம்? அதை தான் அரசாங்கம் இப்ப சொல்றாங்க, தங்கத்தை வாங்காதீங்கன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தங்கத்தை எப்படி நம்ம பெரும்பாலும் இறக்குமதி செய்யறோமோ அப்படிதான் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்யறோம். 85% மேல கச்சா எண்ணெய் வெளிநாடுகள்ல இருந்து தான் இங்க வருது. அதனால தான் இந்த அளவுக்கு பெட்ரோல் டீசலை நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக அரசாங்கம் சில எளிய வழிமுறைகளை தான் சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா கார் பூலிங், அதாவது 2-3 பேர் இல்லைன்னா 4-5 பேர் ஒன்றாக சேர்ந்து கார்ல பயணிப்பதன் மூலமா ஒவ்வொருவரும் தனித்தனியா கார் பயன்படுத்தாம இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா ஒவ்வொரு நபரும் சராசரியா 2000 5000 ரூபாய் வரைக்கும் சேமிக்க முடியும். தேசிய அளவில் நம்ம ஒரு 5% எரிபொருளை சேமிச்சாலும் கூட அது இந்தியாவோட இறக்குமதி செலவில் பல பில்லியன் டாலர்களை குறைக்கும். அந்த பணம் கல்வி, மருத்துவம்னு இன்னும் எத்தனையோ திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும். பிரதமர் அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.